மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் எபிசோட் 7 கவுல் டு ரூபிகான். இனி திரும்ப முடியாது. மனிதன் அவனுக்கு சூழ்நிலைகளை அவனுக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கிட்டு எப்படி நகர்ந்து போகிறான் அப்படின்றதுக்கு இந்த அத்தியாயம் ஒரு உதாரணமாக உங்களுக்கு தெரியலாங்க. ஏன்னா சீசர் அவருக்கு கவுல் பகுதிக்கு எப்படி போகிறாரு, அங்கே என்னென்ன சாகசங்களை நிகழ்த்துறாரு, அதுக்கப்புறம் எப்படி ரூபிகானுக்கு வராருன்றது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று குறிப்புங்க. நீங்கள் மேப்பில் பார்க்கும்பொழுது சுவிட்சர்லாந்து ரோமுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ப்ஸ் மலைகளும் பல நதிகளும் இருக்கும். சுவிட்சர்லாண்டுக்கு மேலே ஜெர்மனி. சுவிட்சர்லாண்டில் ஹெல்விட்டி அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்விட்டி ட்ரைப்ஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் அடிக்கடி அவங்க நாடு உள்ள ஊடுருவிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. சுற்றி மலைகளும் நதிகளும் இருந்ததுனால அவர்களால் பெருசாக ட்ரேடோ இல்லை வர்த்தகமோ எதுவும் பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிறதுக்கு பதிலாக ஊரை விட்டு வெளிநாடுக்கு போய் வேற எங்கேயா போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாகவே, ஒரு பெரும் குழுவாகவே மைக்ரேட் ஆக முயற்சி பண்ணாங்க. அந்த மைக்ரேட் ஆனால் என்ன, அதாவது அவங்க வீடு, ஆடு மாடு, மனைவி, மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இடம்பெயர துவங்கினாங்க. அப்போது இந்த செய்தியை அறிந்து கொண்ட சீசர் அதை அவருக்கு சாதகமாக மாற்றிக்கிறாரு. ஏன்னா அவரோட கவுன்சில் பதவி முடிவுக்கு வந்துடுச்சு. அவருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த செய்தி வந்தது. இந்த செய்தி வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க இங்கேருந்து மூவ் பண்ணி போனாக்கா, அதாவது ஹெல்விட்டி ட்ரைப் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வெளில போய் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆனாக்கா ஹெல்விட்டி, அதாவது சுவிட்சர்லாண்டு காலி ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, ஜெர்மானிக் ட்ரைப் சுவிட்சர்லாண்டுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா வேக்கண்டாக லேண்ட் இருந்தால் இன்னொருத்தர் அந்த இடத்த ஆக்குபை பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த ஹெல்விட்டி ட்ரைப் போய் செட்டில் ஆகிற இடம் ஃப்ரான்ஸு. அது அன்றைக்கு இருந்த ரோமாபுரி அரசின் எல்லை பகுதி. அங்கே இன்னும் நம்ம வீக்கன் ஆகிடுவோம். ஸோ அதனால் ஹெல்விட்டி ட்ரைப்ஸ் அவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க செனட் கிட்ட சொன்னாங்க. செனட்டும் ஆமாம் ஓகே சரி, அப்போ நீயே என்ன பண்ணு, போயிட்டு அவங்கள கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ப்ரோ கவுன்சில் பதவி தந்து அவரை படையோட ஃப்ரான்ஸ் நோக்கி அனுப்புகிறாங்க. பேட்டில் ஆஃப் பிப்ரிகேட் அப்படின்ற இடத்துல ஹெல்விட்டி ட்ரைப்ஸோட நம்ம சீசரும் சீசருடைய படைகளும் போரிடுறாங்க. ஹெல்விட்டி ட்ரைப்ஸ் பெரிய படையாக இருந்தால் கூட அவங்க எல்லாமே தனித்தனி குழுக்களாக செயல்பட்டாங்க. ஒற்றை தலைமை அங்கே இல்லை. அதனால் சீசருடைய ஆர்மி, ரோமன் ஆர்மியோட டிசிப்ளின்னாலையும் அவங்களுடைய வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் இருந்ததுனாலையும் அவங்களால ஈஸியாக கட்டுப்படுத்த முடிஞ்சது. கட்டுப்படுத்திட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, யாரையும் அழிக்கலை. அவங்கள அழிக்காமல் நீங்கள் உங்கள் இடத்துல போய் இருந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி அவங்கள அவங்க இடத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீசர் ஐரோப்போட மேப்பையே அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா சுவிட்சர்லாந்து ஜெர்மன் கிட்ட போயிருக்கோம் என்றதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, கவுல் பகுதிக்கு போயிட்டு, கவுல் பகுதின்றது இன்றைக்கு இருக்கிற ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இந்த பகுதியெல்லாம் அவரை கைப்பற்றி ரோமோடு அவர் இணைக்கிறாரு. இன்றைக்கி ஃப்ரெஞ்சு அப்படின்ற மொழி வர்றதுக்கு காரணம், அன்னைக்கு பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் லத்தீன் மொழியோட கலந்து இன்றைக்கி ஃப்ரான்ஸ்க்கு ஃப்ரான்ஸ்ன்ற மொழி வர்றதுக்கே காரணம் வரலாற்று பூர்வமாக இந்த நிகழ்வு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த பிரான்ஸ் பகுதியும் பெல்ஜியம் பகுதியும் சுவிட்சர்லாந்து பகுதியையும் நம்ம சீசர் கைப்பற்றி ஒரு 8 வருட காலம் அவர் ஆர்மியை லீட் பண்ணிக்கிட்டு அந்த ஊரை வாழ்ந்துட்டு வந்தார். அவரை பற்றி அந்த காலத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் ஒரு புத்தகமாக கமெண்ட்ரி டி பெலியோ கலேக்கோ அப்படின்ற ஒரு புக்காக அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு, அவர் ப்ரொபகேட் பண்ணுறாரு. இதுதான் தான் என்ன செய்கிறோம் அப்படின்றத மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தான் ஒரு பெரிய முன்னோடியாக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணதில். அதுக்கப்புறம் அவரோட புகழ் அவங்களுடைய ரோமாபுரி தேசத்துலேயும் பெருசாக பரவுது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, செனட்டுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து போனால் இவன் நம்மளை எல்லாரோட பெரிய ஆள் ஆகிடுவான். ஒரு தளபதி ஒரு அரசனாக மாறிவிடுவான் என்ற பயம் செனட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால் செனட் என்ன சொன்னாங்க, வா போதும்பா, நீ இருந்தது, உன் படைகளை எல்லாம் கலைத்து விட்டு நம்ம ஊருக்கு வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு நம்மள ஜூலியஸ் சீசர் ஒத்துக்கலை. அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, படையெல்லாம் கலைக்க முடியாது, நான் நான் ரோமை நோக்கி ஒரு போரை தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடையாளமாக அவர் ரூபிகான் நதியை கடக்க முடிவு செய்தார். அப்படி ரூபிகான் நதியை அவர் கடந்து ரோம் மீது சிவில் வாரை நிகழ்த்தினார். அந்த சிவில் வார் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் எப்படி எஜிப்டுக்கு போனார், எஜிப்டுக்கு போய் அவர் எப்படி கிளியோபாட்ராவை பார்த்தாரு, கிளியோபாட்ராவை பார்த்ததுனால என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வரப்போகின்ற அத்தியாயங்களில் நாம் காணலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது
மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம். நன்றி, வணக்கம்.